இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கரோட ஃபுட் ப்ராசஸ் ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் பேக் பண்ணி அமேசானில் தான் வந்தது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4999 இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவையானவங்க லிங்க்கை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பக்காவே பேக் பண்ணி நல்லா சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து இந்தமாரி தர்மாக்கோலில் இந்தமாரி வச்சுருக்காங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. தர்மாக்கோலுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் வச்சுருக்காங்க. இப்போ எடுத்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாக்ஸ்லேருந்து எடுத்து எல்லாம் இப்போ நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். புக்லெட் கொடுத்துருக்காங்க. புக்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பீசஸ் இருக்குது, எதுக்கு யூஸ் பண்ணுறது, அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 14 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அதில் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது இதோட வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ மட்டும் அப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இது எப்படி இருக்குங்கிறத நான் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட டெமோ கொடுக்குறேன். ஏன்னா எனக்கும் இது புதுசு தான், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டிவிடியும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ஃபுட் ப்ராசஸோட. ஸோ இதெல்லாம் பார்த்து இனிமேல் அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து பார்த்துட்டு தான் உங்களுக்கு அந்த டெமோ கொடுக்கணும். இப்போ என்னென்ன பீசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மோட்டரை நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது எப்படி வந்து இருக்குது, இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா. இதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் இதை வந்து ரிலீஃப் ஆகி இதில் இது பண்ணி வெளியில் அந்தமாரி ஓப்பன் ஆகி வருது. அடுத்தது உள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுல் இருக்குது. ஸோ இதை இப்படி எடுக்க வருதுன்னா வரல, லைட்டாக அப்படி ட்விஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வருது. ஸோ கீழே வந்து இதில் வந்து இந்த சப்பாத்தி பிசையிறது, அதாவது இதில் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் ஃபுட் ப்ராசஸர், அதாவது இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதோட வந்து ஸோ இந்த மாதிரி கொடுத்து இதில் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை போட்டு அதுக்கு மேலே இதை வந்து இந்த மாதிரி செட் பண்ணி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் படித்து பார்த்துட்டு சொல்லுவேன். சும்மா லைட்டாக உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது யாராவது வாங்கணும் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா அதுக்காக நான் சும்மா அப்படி உங்களுக்கு காட்டுறது. இப்போ இதுலேருந்து இப்போ எடுத்து இதில் மாரி வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, ப்ளூ கலர். இதுலேயும் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாக்கை லைட்டாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோன்னா இதில் வந்து மிக்சியோட அந்த ஜார்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ஜாரெலாம் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஜார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தமாரி ஒரு அன்பிரேக்கபிள் பெரிய ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்குது. இது வந்து இந்த தேங்காய் பால், ஜூஸு, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து சுத்தியில் வச்சு அடித்தா கூட வந்து உடையாது அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கு நம்ம சுத்தியில் போட முடியாது. ஸோ லைட்டாக கீழே பட்டால் கூட உடையாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இதில் வந்து இப்படியே ஓப்பன் பண்ணக்கூட வேணாம், இப்படி கூட நம்ம அந்த தண்ணி அதில் ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இதில் வச்சு லாக் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து மூவ் ஆக இருக்குது. அடுத்தது எப்பயுமே கொடுக்குற மாதிரி ஒரு மீடியம் சைஸு ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு மினி ஜார், ட்ரை கிரைண்டர்லாம் அரைக்கிறதுக்குன்னு ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இதில் இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ஜூஸர் புளியலாம், நம்ம ஜூஸ் வந்து அந்த சாத்துக்குடி ஜூஸ் எல்லாம் புளியறதுக்கு அதுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அதோடது இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த இதை போட தேவையில்லை, அதை டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு ஸோ டெஸ்ட் பண்ணோன்னா இப்போ அதை போய் லாக் ஆகிட்டு அதில் ரிலீஃப் ஆகாது. அடுத்தது இந்த ஜூஸரை இதில் வைக்க வேண்டியதுதான். இப்போ இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இதில். ஸோ அதுமாரி ஜூஸ் பண்ணுறதுக்குள்ளது இது லெமனு, அப்புறம் வந்து சாத்துக்குடி,
வந்து கமலா ஆரஞ்சு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம இதில் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அதில் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும்ல, இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அது வந்து ட்விஸ்ட் ஆகும், அதாவது சுற்று ரொட்டேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதை மேலே இதுமாரி வைக்கிற மாதிரி இருக்கும். அது எப்பயும் போல் திருப்பி இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஸோ உள்ளார இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது வந்து இதில் வந்து இதை எடுத்துகிட்டு அடுத்தது இதை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் காட்டியிருக்காங்க பாருங்கள், இதுதான் அது. இது எதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆப்பிள், பைனாப்பிள்ஸு, கேரட்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக உள்ளது அது. இப்போ வந்து நம்ம இந்த ஹோலாக இருப்பாருல, 2 இது கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்காக கொடுத்துருக்காங்க. லீஃபி வெஜிடபிள்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரம்பிங் ப்ரெட்ஸு, மைன்சிங் மீட்டு, கீமாக்குள்ளது, டொமேட்டோ வந்து போட்டு அந்த ப்யூரிஸ்லாம் செய்கிறதுக்காக இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அரைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கானது தான் இது எப்படி பார்த்திங்கன்னா ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஹோலை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த பூரி மாரி கொஞ்சம் நல்லா மைன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பொட்டேட்டோலாம் வந்து ஸ்மாஷிங் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவெல்லாம் சப்பாத்தி மாவு பிசைறது, அப்புறம் கேக்குக்கு பிசைற அந்த மாவெல்லாம் பிசைறதுக்காக நீடிங் அதுக்காக உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயினாக தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அதுக்குள்ளது இது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தமாரி டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் டிஸ்க், அது ஒயிட் கலரில். இதில் வந்து இந்த மாதிரி வந்து கிரேட்டர் பண்ணுறதுக்கு கேரட்டு இதெல்லாம் வந்து சீஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு துருவுன மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3 இது பிளேடு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் அப்படி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 2 கொடுத்துருக்காங்க. இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டுற மாரி அந்த இதில் வந்து லாக் பண்ண வேண்டியதான். இப்போ இதில் லாக் ஆகிட்டு ஸோ இதில் வந்து மாரி கொடுத்துருக்கறத வச்சுட்டு இது கொஞ்சம் சின்னது, இதோட சைஸ் அது, இது இருக்குது. இதை வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்தமாரி நம்ம வந்து சித்திக்கலாம். அந்த கேரட்டு பொரியலுக்கு, பீட்ரூட்டுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக. முதல்ல காட்டினால இந்த ஆப்பிள் அந்த மாதிரி பைனாப்பிள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளது தான் இந்த லிட். இது சின்னதாக இருக்கே அதுக்கு உள்ள அட்டாச்மெண்ட் அது. ஸோ இப்படி போட்டுட்டு ஆப்பிள், பைனாப்பிள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் இதில் போட்டு இந்தமாரி அப்படியே ஜூஸ் பண்ணிக்க வேண்டியதாக இது. அதோட வந்து ஒரு ஸ்பேக்டுலா கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்த கம்பெனியோட ரிவ்யூ வந்து படித்து பார்த்தா நல்லா இருந்தது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்விங் மிஷின்லாம் இந்த கம்பெனியில் இருக்குது. இன்னும் நிறையா ப்ராடக்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. அது என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஃபுட் ப்ராசர் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி ஆன் ப்ராடக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. 5 years வாரண்ட்டி ஆன் மோட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இது வந்து அமேசானில் வாங்கினேன். இப்போ வந்து இந்த ரேட் வந்து நான் வாங்கும்போது 4999 போட்டிருந்தாங்க. டீலிங்கில் போயிருந்தீங்கன்னா 200 வந்து லெஸ் ஆகிட்டு 47919 இருந்தது. நான் டீலிங்கில் போல் அப்படியே கொடுத்து வாங்கிட்டேன். 600 வாட் இது பவர்ஃபுல் மோட்டர் இது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கரோட ஸ்விங் மிஷின் நிறைய நான் பார்த்துருக்கேன். அடுத்தது இப்போ தான் அந்த ஃபுட் ப்ராசர் வாங்கினேன். நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்தனால நான் வாங்கினேன். இதெல்லாம் வந்து ஸ்பான்சர் வீடியோவில் நான் எனக்கு ஒரு ஃபுட் ப்ராசஸர் ஏற்கனவே ஃபிலிப்ஸ் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் 10 years மேலே ஆகிடுச்சு. அடுத்தது ஒன்று என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது சரி இந்த ஃபுட் ப்ராசஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அது வாங்கினேன். ஸோ இது ஒரு 2-3 மந்த்தாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே இது வாங்கலாம். ஏன்னா இப்போ சம்மர் வரப்போது நிறைய ஜூஸு அதுமாரி சேலட் அதுமாரி ஸ்மூத்தி இதெல்லாம் பண்ணி தரணும் பசங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கினேன். ஆஸ் யூஸ்வல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளூ கலரே வாங்கியாச்சு. இதுலேயும் இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸில் வந்து மிக்சர் அண்ட் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக, இதுவும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கொஞ்சம் காசு கூட இருக்கும். இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இதை சூஸ் பண்ணேன். இதுலேயே நிறையா வகை இருக்குது. இதில் இருக்குது. இதில் வெறும் சப்பாத்தி மட்டும் பிசைறதும் அது மாதிரி உள்ளதும் வச்சுருக்காங்க. இதில் அடுத்தது என்னென்ன இருக்குன்னா பார்த்திங்கன்னா பாப்கார்ன், ப்ரெட் டோஸ்டர்ஸ் அந்த மாதிரி உள்ளது, ஓவன் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் ஸ்டவ்ஸ் இருக்குது, ஸ்டவ் அடுப்பு, அப்புறம் கெட்டில்லாம் இருக்குது, அப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்குது, அப்புறம் வந்து இந்த மாதிரி லேண்டன்ஸ் இருக்குது, லிட் லேண்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடியும் பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கீசர் இருக்குது. இது என்ன ஆயில் ஃபில்லடு ரேடியேட்டர்னு போட்டிருக்காங்க.
அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹீட் ப்ளோ, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி ஊட்டியில் இருக்கிறவங்களா இருக்காங்க, ரூம் டெம்பரேச்சர் அப்படியே கொஞ்சம் நம்ம ஏசி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்கள ஹீட் யூஸ் பண்ணுவாங்களோ அதுக்காக உள்ளது. அப்புறம் சீலிங் ஃபேன் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, பெடஸ்டல் ஃபேன் இருக்குது, ஏர் கூலர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி என்கிட்ட கூட ஒரு ஸ்விங் மிஷினுக்கு 10 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. நான் அதை வாங்கி நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். அதை அவ்வளோதான் இருக்குது. இந்த பாக்ஸில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது எனக்கு ரிவ்யூ காட்டும் போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் ஐ எம் சாரி. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி தான் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறதுனால நான் இப்போ தான் வச்சு இதுவான்னு செட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு செட் பண்ணி காட்டியிருக்கேன். இதை நல்ல ஓரளவுக்கு நான் நல்லா யூஸ் பண்ணி அதுக்கப்புறமாக்கி உங்களுக்கு இதோட டெமோ காட்டுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும்